சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டில் வந்துள்ளது ஒரு முக்கியமான மாற்றங்கள். அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ரேஷன் கார்டில் திடீரென்று காணாமல் போன குடும்ப உறுப்பினரின் பெயர் எப்படி நடந்தது? ஏன் ரேஷன் கிடைக்கவில்லை என்று தெரியுமா? அதாவது இவர்களுடைய ரேஷன் கார்டில் இனி குறைவாகவே அரிசி, பருப்பு வழங்கப்படும். இனி யாரும் ஏமாற்ற முடியாது என்று சொல்லப்படுகிறது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மாநில அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு வழங்கப்படும் அட்டையாகும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்களை வாங்கலாம். அந்த வகையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை, சர்க்கரை போன்ற அனைத்து உதவிகளோடு மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு போன்ற அனைத்து மற்ற திட்டங்களின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிதி உதவியானது வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ரேஷன் கார்டு மூலம் நிறைய சலுகைகள் கிடைப்பதால் ஒவ்வொரு மாதமும் நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கின்றனர். ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு தேவைப்படும். இருப்பிட சான்று மற்றும் அடையாள சான்றுக்கு ஆதார் கார்டு அவசியம். ஆகையால் ரேஷன் கார்டுக்கு சிலிண்டர் பில் வழங்க வேண்டும். 3 மாதங்களுக்குள் சிலிண்டர் எடுத்திருக்க வேண்டும். சரி, அடுத்ததாக ரேஷன் கார்டில் வந்துள்ள ஒரு முக்கிய மாற்றங்கள். அதாவது பொதுவாக ரேஷன் கார்டில் அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களின் பெயரும் இணைக்கப்பட்டிருக்கும். யாருடைய பெயரை இணைக்க வேண்டுமோ அவர்களுடைய ஆதார் கார்டு முக்கியம். ஆதார் கார்டு இல்லாமல் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க முடியாது. குழந்தையின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஆதார் கார்டு மிகவும் முக்கியம். அடுத்ததாக குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுக்க பிறப்பு சான்றிதழும் பெற்றோரின் ஆதார் கார்டும் தேவைப்படுகிறது. அடுத்ததாக ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்கம் பொறுத்தவரை பொதுவாக ஒரு ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினரின் பெயரை நீக்குவது என்பது திருமண சமயத்தில் நடைபெறும். அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்ற பிறகு அந்த குடும்பத்தில் இருந்து விலகி புதிய குடும்பத்திற்கு செல்கிறார்கள். அப்போதுதான் அவருடைய குடும்பத்தின் ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்படும். கணவரின் குடும்ப ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கப்படுகிறது. இதனால் ஆண்களும் தனியாக குடும்பம் நடத்துவதாக இருந்தால் அவர்களும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்க பழைய ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் செய்யப்படும். அடுத்ததாக இறந்தவர் பெயரில் ரேஷன் கார்டில் நீக்குவது எப்படி? ஒரு குடும்பத்தில் இருக்கும் வயதான நபர் அல்லது யாரேனும் இறந்துவிட்டால் அவர்களுடைய பெயரில் ரேஷன் வாங்குவது சட்டப்படி குற்றமாகும். அதாவது குடும்பத்தில் யாராவது இறந்துவிட்டால் அவருடைய பெயரை ரேஷன் கார்டில் இருந்து நீக்கிவிட வேண்டும். ஆனால் பெரும்பாலான மக்கள் அவ்வாறு செய்வதில்லை. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். இறந்தவருடைய பெயரில் தொடர்ந்து ரேஷன் வாங்கி கொண்டே இருப்பதால் இது அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தும். அதோடு இது ஒரு வகையான மோசடியாகும் என்று கருதப்படுகிறது. அடுத்ததாக தானாக பெயர் நீக்கம் செய்வது எப்படி என்று பார்ப்போம். அதாவது இறந்தவர்களின் பெயரில் ரேஷன் வாங்குவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ரேஷன் கார்டில் பெயர் உள்ள நபர் இறந்துவிட்டால் அவர்களுடைய பெயர்
தானாகவே நீக்கப்பட அரசு ஏற்பாடு செய்துள்ளது. ஆகையால் இறந்தவர் பெயரில் இறப்பு சான்றிதழ் வாங்கும்போது அந்த நபரின் ஆதார் கார்டு நீக்கப்படும். அப்போது தானாகவே இதில் ரேஷன் கார்டில் இருந்தும் பெயர் நீக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கும்போது அவர்களுக்கு குறைவாகவே பருப்பு, அரிசி போன்ற பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அதற்கு காரணம் கேட்கும்போது ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர் இறந்த காரணத்தால் அவர்களுடைய பெயர் தானாகவே நீக்கப்படுகிறது. இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். ஆகையால் இது சட்டப்படி சரியான நடைமுறைதான். உயிரோடு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் வழங்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதே போல பெண்களுக்கு எல்ஐசியில் வேலை, மாதம் 7,000 ரூபாய் சம்பளம். விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் எல்ஐசி குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆண், பெண் இருவரும் அனைத்து பிரிவினருக்கும் பல்வேறு காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது. பீமா சகி யோஜனா பெண்கள் தொழில் முகவரி என்ற திட்டத்தின் கீழ் காப்பீடு முகவர்களாக மாறும் வாய்ப்பை இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இத்திட்டத்தின் கீழ் அவர்கள் ஆரம்பத்தில் மாதத்திற்கு ரூபாய் 7,000 வரை சம்பாதிக்கலாம். இந்த முயற்சி பெண்களை சுய சார்புடையவர்களாக மாற்றுவதற்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கும் ஒரு பெரிய படியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பெண்ணின் வயது குறைந்தது 18 வயது முதல் அதிகபட்சம் 70 வயது வரை இருக்க வேண்டும். இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இத்திட்டத்தில் முதல் வருடம் மாதத்துக்கு 7,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்து 2ஆம் வருடம் மாதத்துக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். பாலிசிகளில் 65% செயலில் இருந்தால் இந்த தொகை வழங்கப்படும். 3ஆம் வருடம் மாதத்துக்கு 5,000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் உதவித்தொகையை பெற பெண்கள் குறைந்தது 24 புதிய பாலிசிகளை விற்று முதல் ஆண்டில் ரூபாய் 48,000 வரை கமிஷன் போனஸ் தவிர பெற வேண்டும். தற்போதுள்ள எல்ஐசி முகவரிகள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஆகையால் இத்திட்டத்தில் ஆர்வமுள்ள பெண்கள் விண்ணப்பிக்கும்போது வயது சான்று, முகவரி சான்று மற்றும் கல்வி சான்றிதழ் ஆகிய ஆவணங்கள் முக்கியம். அவற்றின் நகல்களையும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். முழுமையற்ற விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் என்பதை நினைவில் கொள்ளவும். எனவே அனைத்து ஆவணங்களுடன் சரியான முறையில் விண்ணப்பிக்க வேண்டும். கிராமப்புற பெண்கள் ஏதேனும் ஒரு கூலி வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை விட எல்ஐசி நிறுவனத்துக்கு உதவியுடன் நல்ல வருமானம் பார்க்கும் இந்த திட்டமானது கிராமப்புற பெண்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.